நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன். அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா, அவர் எடுத்த புள்ளி விவரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தோழர், பல இடங்கள்ல 2% கூட வராதுன்றதுதான். மேக்சிமமே 4 இடத்துல 6%. மிச்சம் எல்லா இடத்துலயும் 3%, 4%, 2.5% தான். சில இடங்கள்ல 0.5% கூட கிடையாது. இப்படிதான் அவர் எடுத்த ஆய்வு சொல்லுது. இன்னும் அவருக்கு வியூகம் வகுப்பாளர் சொல்றாரு, இந்த கோமாளி கும்பல்லாம் கூட வச்சுட்டு தெரிஞ்சா விஜய்க்கு 2% கூட ஓட்டு வராதுடா அப்படின்ற ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. மக்கள் ஒரு ஆர்வத்துல வரலாம். ஆனா ஒரு தலைமைக்குன்னு ஒரு அழகு இருக்குல்ல. நீங்க ஒளறி கொட்டிட்டு மோகனூர மேகனூர் அது மட்டும் இல்ல தோழர். நீங்க அங்க கட்னாரா வடிவேல் சாருடைய ஜோக்கு தான் ஞாபகம் வருது. எல்லாத்தையும் சொல்றாரு. கடைசியில பாத்தீங்கன்னா பாக்கெட் எடுத்து பார்த்தா எம்டி பாக்கெட்டா இருக்கு. முதலமைச்சர் மேல சீரியஸா இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்க போறீங்கன்னா 1 தடவைக்கு 5 தடவை செக் பண்ணணுமா இல்லையா? நீங்க போன தடவை பேசுனதுக்கே 1 வாரம் உத வாங்கியிருக்கீங்க. 1 வாரம் மிதி வாங்கியிருக்கீங்க. அதை மாத்திக்கணுமா இல்லையா? அப்ப இங்கே இப்படி ஒரு கட்டடம் கட்ட போறாங்க. முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நினைவிடம் கட்ட போறாங்க. நினைவு மண்டபம். அது கட்ட தொடங்கிட்டாங்களா? அறிவிச்சதோட நிக்கிதான்னு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணணும்லங்க. அந்த ஊர்ல உங்க ஆளுங்க இல்லையா? அவனை விட்டாத ஒரு முறை போய் பாட்டு வாடான்னு சொல்லலாம்ல. ஆனா வேணும்னே தமிழ்நாட்டை ஆளுகிற திமுக கூட்டணியின் மீது ஒரு அபாண்ட பழியை சுமத்த வேணும்ன்றதுல தெளிவா இருக்காருங்க விஜய். நான் 2 விஷயத்துல சொல்லுவேன். ஒரு சின்ன பையனை கேட்டா கூட போய் தட்டி சொல்லியிருப்பான் அந்த ஊர்க்கார பையன். அங்க கட்டடம் கட்டி அந்த கட்டடத்தை அங்க இருக்கிற கலெக்டர் போய் சந்திச்சு குறிப்பிட்ட நாளுக்குள்ள முடிக்கணும், நம்ம சீக்கிரம் திறப்பு விழா வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி பார்வையிடுற போட்டோஸ் பத்திரிகையில வந்திருக்கு. 2வது இப்போ அந்த கட்டடம் முடிவடைஞ்சிருச்சு. சின்ன சின்ன அழகுபடுத்துற வேலையை மட்டும் பார்த்து திறப்பு விழா வைக்கணும். இந்த விஷயம் நமக்கு தெரியுது. ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கனவுல இருக்கிற ஒரு ஆளுக்கு தெரியுமா வேணாமா? இப்படியா அசிங்கப்பட்டு வாங்கப்பட்டு போவாரு. இதாவது பரவாயில்லைங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பற்றி பேசுகிற போதும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை குறித்து பேசும்போது அவ்வளவு அபாண்டமா ஒரு பழியை போடுறாரு. என்னன்னா, இவங்க பாஜகவோடு உள்கூட்டு உள்ளடியா கூட்டு வச்சிருக்காங்க, தலைமறைவா உள்ள கூட்டு வச்சிருக்காங்க சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு. பாஜக என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு? நீட்டை ஒழிச்சிட்டீங்களா? நீட்டை வேண்டான்னு சொல்லிட்டீங்களா? கல்விக்கு கல்வி உரிமை தொகையை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. மூளை இருக்கா இல்லையான்னு தானே கேட்பாங்க. நீ என்ன சொல்ற? பாஜக தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. நீட்டுக்கு போராடுறோம், அதை ஒழிக்கல. தமிழ்நாட்டினுடைய கல்விக்கு பணம் ஒதுக்கல. அப்புறம் எப்படி கூட்டாளியா இருப்பான்?